Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோ செக்ஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே ட்ரிப் டு ஊட்டி அப்படிங்கறதுடைய செக்ஷன் 1 பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செக்ஷன் 2. இதுல கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல பாத்தீங்க அப்படினா வெக்காபுலரி ரிலேட்டடா நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ் இதுல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் டெட் क्वेश्चन கூட நமக்கு கேட்டிருக்காங்க. அதை ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். செக்ஷன் 2 பாருங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, ஒரு கேர்ள் வந்து ஊட்டி ட்ரிப் போறா, அவளோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவ ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதெல்லாம் பார்க்கலாம். The scene outside was beautiful with the purple blue mountains form a lovely backdrop to the green field and tea estates. அதாவது எப்படி இருந்துச்சு அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சினாரியோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சாம். அந்த கலர் வந்து பர்பிள் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு மவுண்டைன் கலர் மாதிரி இருந்தது. நமக்கு நார்மலா ஒரு ஹில் ஸ்டேஷன் போறோம்னா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி. Monkeys were racing all along the tracks, somewhere in groups and some had babies clinging onto them. அதாவது அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய பசுமையான வயல்வெளி, பண்ணைகள் அது எல்லாமே இருந்தது. எல்லாத்த விட முக்கியம், அந்த மங்கீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம், ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். அங்கிட்டும் இங்கிட்டுமா என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம், ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாம சில குரங்குகள் மட்டும் எப்படி இருந்துச்சாம், கூட்டமா இருந்துதான். இதுல கிளிங்கிங்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. கிளிங்கிங் அப்படின்னா ஒட்டிக்கொண்டு, அதாவது அந்த இந்த குரங்கெல்லாம் அம்மா குரங்கோட ஒட்டிட்டே இருக்கும்லப்பா, அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளிங்கிங் அப்படிங்கிறது ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. லுக் ஃபாத்திமா, டசன் தட் மங்கி லுக் கியூட் ஹோல்டிங் ஆன் இட்ஸ் மதர் ஸ்டொமக். அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, பாரு அது எவ்வளவு அழகா இருக்கு. நமக்கே அந்த குரங்கெல்லாம் குட்டியை தூக்கிட்டு போகும்போது பார்க்க ஒரு அழகா இருக்கும்ல, அதான். ஐ பாயிண்டட் எக்ஸைட்டட்லி. The monkeys were really bored. One of them tried to snatch a banana that a girl had in her hand, and as she had leaned out of the window to look at the train curving behind on the track, she let out cream and moved back. Now it was Muthu's turn to snigger. அதாவது அதுல வந்து ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சான், ஸ்நாட்ச் பண்ணுச்சான். ஸ்நாட்ச் பண்ணுச்சுன்னா என்னதுப்பா, ஸ்நாட்ச் பண்ணுச்சுன்னா என்னது, அழகா அந்த குரங்க பிடிச்சிருந்துச்சு. பிடுங்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்நாட்ச்னு சொல்லுவோம். சரியா? ஒன் ஆஃப் தம் ட்ரைடு டு ஸ்நாட்ச் ஏ பனானா தட் எ ஹர்ல் கேர்ட் இன் ஏர் ஹேண்ட். நார்மலா நம்ம கையில வச்சிருக்கத புடுங்க போகல, அது மாதிரி. அண்ட் ஷீ லீன்ட் அவுட் த விண்டோ அண்ட் டு லுக் அட் த ட்ரெயின் கர்விங் பிஹைண்ட் ஆன் த ட்ரக். ஷீ லெட் அவுட் ஸ்க்ரீம் அண்ட் மூவ்ட் பேக். அது புடுங்க வந்தோடனே ஸ்க்ரீம்னா என்னது, கத்துறது. சரியா? கத்துன உடனேயே அவ வந்து என்ன பண்ணிட்டா, அந்த சாஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டா. Now it was Muthu's turn to snigger. Snigger அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, நம்மட்டு சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்னிகர் அப்படின்னு சொல்லுவோம். I looked entrance at the misty clouds which covered the mountains and moved in out of forest. It looked just like a dream, a sequence in a movie. அதாவது அந்த சீனரியோ எல்லாம் எப்படி இருந்தது, அந்த படம்லாம் பார்த்தோம் தானே, ஒரு நேச்சுரல் சீனரியோ படம்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா கொடுத்துச்சான். It looked like just like a dream sequence in a movie. Fatima pointed to bubbling stream with a small waterfall. அப்ப வந்து அந்த பப்ளிங் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒண்ணுல சிற்றோடைன்னு சொல்லுவாங்க, நீரோடை சிற்றோடைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பப்ளிக் ஸ்ட்ரீம். சரியா? லுக் Merlin, can you see the bird there? It is such pretty blue and had a touchy lovely crown, she said. Just then the train stopped suddenly with a thud. அதெல்லாம் இவங்க ரசிச்சிட்டு இருக்கும்போது சடனா வந்து ஒரு சத்தம், ஒரு சத்தத்தோட வந்து ட்ரெயின் வந்து என்ன பண்ணுச்சு, சடனா வந்து நின்றுச்சான். ஓ, வாட் ஹேப்பன் asked a boy. Hey, why has the train stopped? இங்க வெர்பு ஃபார்ம் பாருங்க. Why has the train stopped? has train stopped னு வந்திருக்கு. இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது வெர்பு ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம், அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிளஸ். Why has the train stopped? shouted another passenger. அப்ப பேசஞ்சர் எல்லாருமே திடீர்னு அந்த ட்ரெயின் வந்து ஒரு சத்தத்தோட வந்து நின்னோடனே கேட்டாங்க. But nothing could stop Muthu. He and his friends were the first to step out see what had happened. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு போனாங்க. Geeta madam tried to stop the children running out, but they were too excited and begged to be allowed to go out. In the end, the whole compartment stepped out, and what a sight greeted their eyes. அதாவது என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க பார்த்த காட்சி வந்து எப்படி இருந்ததா, ரொம்ப அழகா இருந்ததா. ஏன்னா அவங்க போனது வந்து அங்கதானே. சரியா? அடுத்து பாருங்க, கிளிங்கிங் அப்படிங்கிறது என்ன, கிளிங்கிங்கிறது என்னதுப்பா, ஃபிட்டிங் க்ளோஸ்லி டு த பாடி. அதாவது வந்து அந்த ஒட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸ்க்ரீமிங், கிரையிங், ஹை பிச், கத்தி அழுறதுக்கு தான் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸ்நாச்ங்கிறது குவிக்லி சீஸ் இன் எ ரூட் ஆர் ஈகர் வே. கோவத்துல புடுங்கிறது,
அதுதான் entranced filled someone with wonder and delight holding their entire attention. அதுதான் இது. அடுத்து third, a dull sound as that have a heavy object striking a solid surface. தட்டுங்கிறது என்னது, சடனா ஒரு சத்தம் வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட்னு சொல்லுவோம். இதுல இந்த வெக்காபுலரி ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்கலாம். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. The Nilagiri mountain railway was built by British in 1908. Mountain train is another showcase heritage of India. அதாவது வந்து நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் எப்ப பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. எந்த வருஷம்? 1908. அதாவது 1908ல. சரியா, 1908ல மவுண்டன் ட்ரெயின் இஸ் அனதர் ஷோகேஸ் ஆஃப் ஹெரிடேஜ் ஆஃப் இந்தியா. திஸ் ரயில் கனெக்ட்ஸ் உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். இந்த நீலகிரி மவுண்டன் எந்த ரெண்டு பிளேஸ கனெக்ட் பண்ணுதுப்பா? உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, பாத்துக்கோங்க. தி ஜர்னி இஸ் த மோஸ்ட் picturesque train ride that mesmerizes travelers of all age groups. This train travels through 208 serpentine course, 16 tunnels, 250 bridges, waterfall hood, cliff edges and tea estates covering a distance of 26 kilometers. அதாவது இந்த நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் வந்து எந்த வருஷம் கட்டப்பட்டுச்சு? பிரிட்டிஷ் அரசால கட்டப்பட்டுச்சு 1908ல. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தோட இன்னொரு அடையாளம். சரியா, இது ரெண்டு பிளேஸ கனெக்ட் பண்ணுது. எதெல்லாம் அப்படின்னா உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையத்தை தான் வந்து இது கனெக்ட் பண்ணுது. சரியா, the journey is the most picturesque train ride that mesmerize travelers of all age groups. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து எவ்வளோ விஷயங்களை கடந்து வருதான்? 208 serpentine குகைகள், டனல்ஸ், bridges, waterfall hood, cliff edges and tea estates. அதாவது 26 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகி வருது. The uphill journey takes almost 4 hours. அதோட ஜேர்னி டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 hours. In the year of 2005, UNESCO declared the Nilagiri Mountain Railway as an extension of World Heritage Site டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. அதாவது யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு. யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னம்னு சொல்லி அடையாளம் படுத்துவாங்க இல்லையா? 2005ல யுனெஸ்கோ வந்து அடையாளப்படுத்தியிருக்கு. விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ் இஸ் ஸ்டில் ரிட்டைன்ட் as an excellent attraction to the train. இது இந்த விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ் வந்து இன்னும் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுக்குதான். சரியா, இதுல வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கேட்கலாம், வெக்காபுலரி பார்ட்ல வந்து இது கேட்கலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் செக்ஷனும் அதோட புக் பேக் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் அ லைக். பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.